என் பெயர் ராஜேஸ்வரி. என் மகள் வர்ஷாவுக்கு 6 வயது இருக்கும்போது என் கணவரை ஒரு கார் விபத்தில் பறிகொடுத்தேன். அதன் பிறகு உலகமே என் மகள்தான் என்று வாழ்ந்து வந்தேன். அவளுடைய எதிர்காலத்திற்காக நான் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. ஒரு வங்கியில் மேலாளராக பணியாற்றி அவளை ஒரு இளவரசி போல வளர்த்தேன். வர்ஷா என் ஒரே மகள் என்பதால் அவளுக்கு ஒரு கஷ்டமும் தெரியக்கூடாது என்று நினைத்தேன். சின்ன சின்ன வீட்டு வேலைகளை கூட அவளை செய்ய விட்டதில்லை. அவளுக்கு இப்போது 27 வயதாகிறது. அவளுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தபோது அவளை கஷ்டப்படுத்தாத அதே சமயம் வசதியான ஒரு மாப்பிள்ளையை தேடினேன். அப்போதுதான் கௌதம் அறிமுகமானான். அவனும் ஒருவன்தான். அவனது பெற்றோர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டனர். நல்ல வேலை, சொந்த வீடு என அனைத்தும் இருந்தது. பெற்றோர் இல்லாத வீட்டில் வர்ஷா புகுந்தால் அவளுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது, சுதந்திரமாக இருப்பாள் என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் திருமணத்தை நடத்தி வைத்தேன். ஆனால் வாழ்க்கை நான் நினைத்தது போல அமையவில்லை. திருமணமான சில நாட்களிலேயே புகார்கள் வர ஆரம்பித்தன. வர்ஷா மிக சோம்பேறியாக இருந்தாள். காலையில் தாமதமாக எழுவது, சமைக்காமல் இருப்பது என எதையும் அவள் செய்யவில்லை. கௌதம் சில காலம் சகித்து கொண்டான். ஆனால் அலுவலக வேலை, வீட்டு வேலை என 2 பக்கமும் அவதிப்பட்ட அவன் ஒரு நாள் பொறுமை இழந்து எனக்கு போன் செய்தான். மகளின் வாழ்க்கையில் விரிசல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவளுக்கு சில வேலைகளை கற்றுக் கொடுக்க நான் அவள் வீட்டிற்கு சென்றேன். 4 நாட்கள் அவளுடனேயே தங்கி சமையல் மற்றும் நிர்வாகத்தை சொல்லிக் கொடுத்தேன். கிளம்பும் நேரம் வந்தபோது வர்ஷா என் கைகளை பிடித்து கொண்டாள். அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருமா, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. நீ அங்க போய் தனியா என்ன பண்ண போற? எனக்காக இங்கே இரு என்றாள். அவள் சோம்பேறித்தனத்தால் தான் என்னை சாக்காக வைத்து தப்பிக்க பார்க்கிறாள் என்று எனக்கு புரிந்தது. கௌதம் அமைதியானவன். ஆனால் இப்படிப்பட்ட அமைதியான மனிதர்கள் கோபப்பட்டால் விளைவு மோசமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதனால் அங்கே தங்க சம்மதித்தேன். அன்று மாலை கௌதம் அலுவலகத்திலிருந்து வந்தான். என்னை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான். நான் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தேன். என்ன அத்தை, காலையிலேயே ஊருக்கு கிளம்புவதாக சொன்னீர்கள், திடீரென முடிவை மாற்றிவிட்டீர்களா என்றான் தயக்கத்துடன். ஏன் கௌதம், நான் இங்கே இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லை அத்தை, நீங்கள் இங்கே இருப்பதால் எனக்குத்தான் லாபம். கடந்த 4 நாட்களாகத்தான் நான் ருசியான சாப்பாட்டை சாப்பிடுகிறேன். வர்ஷாவுக்கு சமைக்க தெரியாததால் நான் ஹோட்டல் உணவை தான் நம்பி இருந்தேன் என்றான் வருத்தத்துடன். அவன் சொன்னதை கேட்டு எனக்கு வர்ஷா மீது கோபம் வந்தது. நான் ஓய்வு பெற்றவள் என்பதால் அங்கேயே தங்கி வர்ஷாவை மாற்ற முடிவு செய்தேன். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் நள்ளிரவு சுமார் 1:30 மணி இருக்கும். தாகமாக இருந்ததால் தண்ணீர் குடிக்க சமையலறைக்கு வந்தேன். அப்போது ஹாலில் யாரோ அமர்ந்திருப்பது தெரிந்தது. கூர்ந்து கவனித்த போது அது கௌதம். கடந்த 3-4 நாட்களாகவே அவன் நள்ளிரவில் ஹாலில் இருப்பதை நான் கவனித்திருந்தேன். வர்ஷாவுக்கும் இவனுக்கும் ஏதாவது சண்டையா? ஏன் இவன் ரூமுக்கு செல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கிறான் என்ற சந்தேகம் என்னை குடைந்தது. என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. மெல்ல அவன் அருகில் சென்றேன். என்ன கௌதம், ஏன் இன்னும் தூங்கவில்லை? கடந்த சில நாட்களாகவே உங்களை இங்கே பார்க்கிறேன். வர்ஷாவுக்கும் உங்களுக்கும் ஏதும் பிரச்சனையா என்று மெதுவான குரலில் கேட்டேன். அவன் என்னை பார்த்து ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். எதுவும் பேசவில்லை. சட்டென்று என் கையை பலமாக பிடித்து கொண்டான். நான் அதிர்ந்து போனேன். என்னை இழுத்து கொண்டு தன் அறைக்கு சென்றான். அறைக்குள் சென்றதும் அவன் கதவை தாளிட்டான். என் இதயம் படபடவென துடித்தது. கௌதம், என்ன செய்கிறாய்? கையை விடு என்று பதறினேன். அவன் என் கண்களை நேராக பார்த்து சொன்னான். கௌதம் என் கைகளை பிடித்து அறைக்குள் இழுத்து சென்று கதவை சாத்தியதும் என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவன் கண்கள் சிவந்திருந்தன. பாருங்கள் அத்தை, உங்கள் மகள் எப்படி நிம்மதியாக தூங்குகிறாள் என்று. எங்களுக்கு திருமணமாகி 2 மாதங்கள் கூட இன்னும் முடியவில்லை. ஆனால் அவள் ஏதோ 20 வருடங்கள் குடும்பம் நடத்தியவள் போல குரட்டை விட்டு தூங்குகிறாள். அவளுக்கு என் மீது துளி கூட அக்கறை இல்லை. ஒரு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் அவளுக்கு யார் புரிய வைப்பது? அவளுக்கு என்னை விட தூக்கம்தான் பெரிதாக தெரிகிறது என்று குமுறினான். அவன் பேச்சில் இருந்த வேதனை என்னை சுட்டது. அத்தை, உண்மையை சொல்லுங்கள். இது வர்ஷாவுக்கு முதல் திருமணம் தானே? ஏன் கேட்கிறேன் என்றால் அவளுக்கு தாம்பத்தியத்திலோ அல்லது என்னுடனோ எந்த ஆர்வமும் இருப்பதாக தெரியவில்லை. தினமும் இதே பேச்சை பேசி எனக்கு சலித்து விட்டது. அவளுடன் சண்டையிட்டு எங்கள் உறவு இன்னும் கெட்டுவிடக் கூடாது என்பதால் தான் நான் ஹாலில் போய் படுத்துக் கொள்கிறேன் என்றான் கௌதம்.
என் மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று எனக்கு கவலையாக இருந்தது. கௌதம், வருத்தப்படாதீர்கள், நான் நாளை காலையிலேயே அவளிடம் பேசுகிறேன், எல்லாம் சரியாகிவிடும் என்று அவனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு வந்தேன். ஆனால் அன்று இரவு எனக்கு உறக்கமே வரவில்லை. மறுநாள் கௌதம் அலுவலகம் சென்றதும் வர்ஷாவை தனிமையில் அழைத்து எச்சரித்தேன். வர்ஷா, ஒரு கணவனை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூடவா உனக்கு தெரியவில்லை? புகுந்த வீட்டில் உன் கடமை என்ன? உன் அலட்சியத்தால் அவன் மனம் வேறு எங்காவது மாறிவிடப் போகிறது. கணவன் மனைவி உறவு என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் இருக்கிறது. நீ இப்படி தூங்கிக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை என்னவாகும் என்று கடிந்து கொண்டேன். அதற்கு வர்ஷா அப்பாவியாக, அம்மா, எனக்கும் தெரியவில்லை, ஒரு மாதமாக தான் இப்படி இருக்கிறது. ஏன் இவ்வளவு தூக்கம் வருகிறது என்று எனக்கே புரியவில்லை என்றாள். அவள் பேச்சில் உண்மை இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அன்று இரவு அவர்கள் இருவருக்கும் இடையே என்ன நடக்கிறது என்று பார்க்க நள்ளிரவில் மெல்ல எழுந்து அவர்கள் அறை ஜன்னல் வழியாக பார்த்தேன். வர்ஷா வழக்கம் போல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். கௌதம் சோகமாக தன் செல்போனை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். யாரும் பார்க்காத போது அங்கிருந்து நகர முயன்றேன். ஆனால் எதிர்பாராத விதமாக என் புடவை காலில் சிக்க தடுமாறி தரையில் விழுந்தேன். பலத்த சத்தம் கேட்டதும் கௌதம் பதறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தான். அத்தை, இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். நான் சமாளித்து கொண்டு, இல்லை கௌதம், நான் சொன்ன அறிவுரை வர்ஷாவிடம் வேலை செய்ததா, உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் கூடிவிட்டதா என்று பார்க்க வந்தேன். நீங்கள் இன்று அறையில் இருப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்டேன் என்றேன். கௌதம் சோகமாக புன்னகைத்து, அவளிடம் பேசி எந்த பயனும் இல்லை அத்தை, நான் அவளை பற்றி யோசிப்பதையே விட்டுவிட்டேன் என்றான். அவனது விரக்தி எனக்கு வருத்தத்தை தந்தது. எழ முயன்றேன். ஆனால் என் காலில் பலத்த சுளுக்கு, என்னால் நடக்க முடியவில்லை. உடனே கௌதம் என்னை அப்படியே கைகளில் அள்ளி தூக்கி கொண்டு என் அறைக்கு சென்றான். என்னை மெல்ல படுக்கையில் கிடத்தியவன் என் கால்களை பிடித்துவிட தொடங்கினான். அவன் கைகள் என் கால்களை தொட்டதும் நான் ஒரு நிமிடம் கூச்சத்தில் நெளிந்தேன். வேண்டாம் கௌதம், இது முறையல்ல என்று தடுத்தேன். அதற்கு கௌதம் மென்மையாக சிரித்து கொண்டே, அத்தை, எதற்கு இப்படி வெட்கப்படுகிறீர்கள்? நீங்கள் எனக்கு தாய் போன்றவர். என் மனைவி செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்னும் போது மகனாக நான் இதை செய்வதில் என்ன தவறு என்றான். அந்த நிமிடம்தான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. கௌதமுக்கு தேவை ஒரு உடல் ரீதியான உறவு மட்டுமல்ல, ஒரு தாயின் அரவணைப்பும் மன ரீதியான ஒரு பிணைப்பும் தான். பெற்றோர் இல்லாத அந்த பையன் ஏங்கியது அன்பிற்காக மட்டுமே. கௌதம் என் கால்களை பிடித்து விட்ட போது அவனது பார்வை மாற்றத்தை என்னால் உணர முடிந்தது. அத்தை, உங்களுக்கு வயது 42 என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். இன்னும் 30 வயது பெண் போல அவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். உங்கள் மகள் வர்ஷாவுக்கு உங்களை பார்த்து பழக தெரியவில்லை என்றான். அவன் பேச்சில் ஏதோ ஒரு அபாய சங்கு ஒலிப்பதை நான் உணர்ந்தேன். இருப்பினும் சூழ்நிலை கருதி அமைதியாக இருந்தேன். சில நாட்கள் கடந்தன. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மொட்டை மாடியில் நான் வத்தல் காய வைத்து கொண்டிருந்தேன். கௌதம் அங்கே சட்டை இல்லாமல் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அவன் வியர்க்க விறுவிறுக்க பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதை நான் எதேச்சையாக பார்த்தேன். நான் குனிந்து வேலை செய்தபோது அவனது பார்வை என் மீது அநாகரிகமாக படர்ந்தது. அவன் மெல்ல என் அருகில் வந்து பேச்சு கொடுத்தான். வர்ஷா எங்கே என்று கேட்டுவிட்டு எனக்கு உதவி செய்வது போல நடித்து என் அருகில் நெருங்கினான். அவனது நோக்கம் சரியில்லை என்று எனக்கு தெளிவாக தெரிந்தது. அன்று இரவு சுமார் 11:30 மணி இருக்கும். என் அறை கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் கௌதம் கையில் ஒரு கவரோடு நின்றான். அதிலிருந்து ஒரு மெல்லிய கவர்ச்சியான நைட்டியை எடுத்து என்னிடம் நீட்டினான். அத்தை, இதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் என்றான். நான் ஆத்திரத்துடன், கௌதம், என்ன பேசுகிறீர்கள்? நான் உங்கள் மாமியார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கத்தினேன். என்ன செய்வது அத்தை, நான் இதை வர்ஷாவுக்காகத்தான் வாங்கினேன். ஆனால் அவளுக்கு என்னை விட தூக்கம்தான் முக்கியமாக இருக்கிறது. ஒரு கணவனுக்குரிய தேவையை மனைவி பூர்த்தி செய்யாவிட்டால் அவன் வேறு எங்கே போவான்? இப்போது நீங்கள்தான் என் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூச்சமே இல்லாமல் பேசினான். எனக்கு வர்ஷா மீது ஒரு பக்கம் கோபமும் மறுபக்கம் கௌதம் மீது அருவருப்பும் உண்டானது. எனக்கு 2 நாட்கள் அவகாசம் கொடு, வர்ஷாவை நான் சரி செய்கிறேன் என்று அனுப்பி வைத்தேன். மறுநாள் காலை கௌதம் வேலைக்கு சென்றதும் வர்ஷாவை இழுத்து வந்து அந்த நைட்டியை காட்டினேன். உன்னால் தான் எனக்கு இந்த அவமானம். உன் கணவன் எனக்கு இதை தந்து ஆசைக்கு அழைக்கிறான். நீ ஏன் இப்படி தூங்குகிறாய் என்று கத்தினேன். வர்ஷா கதறி அழுதாள். அம்மா, நான் வேண்டுமென்றே தூங்கவில்லை.
அறைக்குள் சென்றாலே எனக்கு கண் சொருகுகிறது. அவர் என்னிடம் அன்பாக பேசுவதே இல்லை. எனக்கு ஏதோ பயமாக இருக்கிறது என்றாள். வர்ஷா சொல்வதிலும் நியாயம் இருப்பதாக தோன்றியது. அன்று இரவு ஒரு அதிரடி முடிவை எடுத்தேன். வர்ஷாவை என் அறையில் தூங்க வைத்துவிட்டு அவள் அணிவது போன்ற ஒரு நைட்டியை அணிந்து கொண்டு தலை முதல் கால் வரை போர்வையை போர்த்தி கொண்டு வர்ஷாவின் அறையில் படுத்தேன். அறையில் இருட்டாக இருந்தது. சிறிது நேரத்தில் கௌதம் உள்ளே வந்தான். என் அருகில் படுத்துக்கொண்டே போர்வையின் மேல் கையை வைத்தான். அப்போது ஜன்னல் வழியாக ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. சச்சின், என்ன செய்கிறாய்? உன் மனைவியிடம் உனக்கு இன்னும் ஆசை தீரவில்லையா? சச்சின். கௌதமின் உண்மையான பெயர் சச்சினா? நான் அதிர்ந்து போனேன். அந்த பெண் ஜன்னல் வழியாக உள்ளே குதித்து சச்சினை கட்டி அணைத்து கொண்டாள். இவள் சாகுற வரைக்கும் தூங்குவாள். கவலைப்படாதே. இவள் குடிக்கும் பாலில் நான் மயக்க மாத்திரை கலந்துவிட்டேன். இவள் சொத்து முழுவதையும் உன் பெயருக்கு மாற்றும் வரைதான் இந்த நடிப்பு. உன் மாமியார் வேற இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு தொல்லை கொடுக்கிறாள். அவளையும் எப்படியாவது இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்றான் கௌதம் என்கிற சச்சின். அவர்கள் இருவரும் வர்ஷாவின் சொத்துக்காக திட்டமிடுவதை கேட்டு என் ரத்தம் கொதித்தது. உடனடியாக எழுந்து விளக்கை போட்டேன். அவர்கள் இருவரும் அரைகுறை ஆடையில் என்னை பார்த்து உறைந்து போனார்கள். வர்ஷாவை மயக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைத்துவிட்டு அவள் மீது பழி போட்டு என் சொத்தையும் அபகரிக்க திட்டமிட்டீர்களா? உங்களை விட மாட்டேன் என்று கர்ஜித்தேன். சச்சினின் முகம் வெளுத்து போனது. அத்தே, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? வர்ஷா எங்கே என்று சச்சின் திக்கி திணறினான். ராஜேஸ்வரி ஆவேசமாக, வர்ஷா நிம்மதியாக என் அறையில் தூங்குகிறாள். ஆனால் அவள் தூங்குவது மாத்திரையினால் அல்ல, தாயின் அரவணைப்பில். உன் முகமூடி கிழிந்து விட்டது சச்சின். என் மகள் சோம்பேறி இல்லை. அவளை நீயும் இவளும் தான் மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கத்தினாள். சச்சின் உடனே கோபமாக மாறி, சரி, தெரிந்து விட்டது. அதற்கு என்ன இப்போது? உன் சொத்துக்காகத்தான் உன் மகளை திருமணம் செய்தேன். ஒழுங்காக சொத்தை என் பெயருக்கு மாற்றி கொடுத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பு. இல்லையென்றால் உன்னையும் உன் மகளை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று மிரட்டினான். ராஜேஸ்வரி அமைதியாக தன் கையில் இருந்த செல்போனை உயர்த்தி காட்டினாள். நீ மிரட்டுவாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் கடந்த 10 நிமிடங்களாக நீங்கள் பேசிய அத்தனை சதி திட்டங்களையும் லைவ் வீடியோ மூலம் என் வங்கி நண்பர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் அனுப்பிவிட்டேன். இதோ பாரு. அப்போதே வீட்டின் அழைப்பு மணி பலமாக ஒலித்தது. கதவை திறந்து உள்ளே நுழைந்தது காவல்துறை. ராஜேஸ்வரி முன்னெச்சரிக்கையாக ஏற்கனவே தகவல் கொடுத்திருந்தாள். அந்த பெண்ணையும் சச்சினையும் போலீசார் கைது செய்தனர். மறுநாள் காலை மயக்கம் தெளிந்து எழுந்த வர்ஷாவிடம் ராஜேஸ்வரி நடந்த உண்மைகளை மெல்ல விளக்கினாள். வர்ஷா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அம்மா, நான் அவனை எவ்வளவு நம்பினேன். நான் வேலை செய்யவில்லை என்று அவன் திட்டிய போது கூட என் மீதுதான் தப்பு என்று நினைத்து வருந்தினேன். ஆனால் அவன் என் உயிருக்கே உலை வைக்க பார்க்கிறானே என்று அழுது துடித்தாள். ராஜேஸ்வரி மகளை கட்டி அணைத்து கொண்டு, கவலைப்படாதே வர்ஷா, உன்னை கவனித்து கொள்ள நான் இருக்கிறேன். ஒரு கெட்ட கனவு கலைந்து விட்டதாக நினைத்துக்கொள். உனக்கு இப்போது தேவை ஓய்வும் சரியான சிகிச்சையும் தான் என்று ஆறுதல் கூறினாள். சச்சினின் துரோகம் அம்பலமான பிறகு வர்ஷாவையும் அவளது உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு ராஜேஸ்வரி தனது வீட்டிற்கு கிளம்பினார். ஆனால் வர்ஷா ஒரு நடைபிணம் போலாகிவிட்டாள். யாரிடமும் பேசாமல் எப்போதும் அழுது கொண்டே இருந்தாள். அம்மா, நான் அவ்வளவு மோசமானவளா? என் கணவன் இன்னொரு பெண்ணுக்காக என்னை ஏமாற்றியது கூட தெரியாமல் நான் எனக்கு தூக்கம் வருகிறது என்று உன்னிடம் அழுது கொண்டிருந்தேனே என்று வர்ஷா விம்மி விம்மி அழுதாள். ராஜேஸ்வரி அவள் கைகளை பிடித்து கொண்டு சொன்னார். இல்லை வர்ஷா, இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை. அவன் உனக்கு கொடுத்தது சாதாரண பால் இல்லை. உன்னை முடக்கி போட அவன் செய்த சதி. இப்போது நீ அழக்கூடாது. உன்னை தகுதி உள்ளவளாக மாற்றிக்கொண்டு அந்த சச்சினுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு வந்த பிறகு வர்ஷா பல நாட்கள் யாரிடமும் பேசவில்லை. ஒரு கட்டத்தில் அவளது மௌனத்தை உடைக்க நினைத்த ராஜேஸ்வரி அவளை தன்னுடனேயே வங்கிக்கும் வெளி இடங்களுக்கும் அழைத்து சென்றார். நீ தவறு செய்யவில்லை வர்ஷா. உன்னை ஏமாற்றியதுதான் தவறு. இப்போது நீ முடங்கி போனால் அது அந்த துரோகிக்கு கிடைக்கும் வெற்றி என்று ஊக்கப்படுத்தினார். மெல்ல மெல்ல வர்ஷாவிடம் மாற்றம் தெரிந்தது. அவள் அந்த சின்ன வயதிலேயே பாதையில் விட்டிருந்த மேற்படிப்பை தொடர முடிவு செய்தாள். ராஜேஸ்வரியின் வழிகாட்டுதலில் வங்கி தேர்வுகளுக்கு தயாரானாள். இதற்கிடையில் சச்சின் அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிடவில்லை. ஒரு நாள் ராஜேஸ்வரியின் வீட்டிற்கு வந்து வாசலில் நின்றபடி சத்தம் போட்டான். வர்ஷா, உன் அம்மாவின் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாதே. நான் உன் கணவன். உனக்கு நான் தான் பாதுகாப்பு. உன் அம்மா உன் சொத்துக்காகத்தான் உன்னை என்னிடமிருந்து பிரித்து வைக்கிறார் என்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் முன்னிலையில் நாடகமாடினான். அவன் பேச்சை கேட்டு ராஜேஸ்வரி கோபப்பட போன போது வர்ஷா அவரை தடுத்தாள். அவள் கையில் ஒரு வாளியில்
தண்ணீர் இருந்தது. அதை அவன் முகத்திலேயே ஊற்றினாள். இப்போதும் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா சச்சின்? இனி உன் நாடகம் இங்கே செல்லாது. நீ கொடுத்த மயக்க மாத்திரைகளின் தாக்கம் இப்போது என் இரத்தத்தில் இல்லை. என் புத்தியில் தெளிவு இருக்கிறது. இதோ உன் மீதான போலீஸ் புகாரின் நகல். இன்னும் 5 நிமிடத்தில் போலீஸ் வரும். மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு என்று கர்ஜித்தாள். வர்ஷாவின் இந்த வேகத்தை பார்த்து சச்சின் அரண்டு போனான். அவன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். சில நாட்களில் அவன் செய்த மோசடிகள், அலுவலக பணத்தை கையாடல் செய்தது உட்பட அம்பலமாகி அவன் சிறைக்கு சென்றான். மறுநாளே நான் வர்ஷாவை ஒரு மருத்துவரிடம் அழைத்து சென்றேன். பரிசோதனையில் அவளுக்கு தைராய்டு பாதிப்பு இருப்பதும் அதனால்தான் அதிக சோர்வும் தூக்கமும் வருவதாக தெரிந்தது. உடலில் இருந்த நச்சுத்தன்மையை அந்த மயக்க மருந்தின் தாக்கம் நீக்க சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. முறையான உணவு மற்றும் உடற்பயிற்சியால் வர்ஷா மெல்ல மெல்ல தேறினாள். 1 மாதம் கழிந்தது. வர்ஷா இப்போது சுறுசுறுப்பாக மாறினாள். தன் தாய்க்கு உதவியாக வங்கி வேலைகளை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தாள். 2 ஆண்டுகள் கடந்தன. வர்ஷா இப்போது அதே வங்கியில் ஒரு அதிகாரியாக பொறுப்பேற்றாள். ராஜேஸ்வரிக்கு தன் மகளை பார்க்கும்போது கண்கள் கலங்கியது. சமையல் கூட தெரியாது, எப்போதும் தூங்கி கொண்டிருப்பாள் என்று சொல்லப்பட்ட வர்ஷா இப்போது ஒரு பெரிய அலுவலகத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் ராஜேஸ்வரி கேட்டார், வர்ஷா, உன் வாழ்க்கையில் ஒரு துணை வேண்டாமா? யாரோ ஒருவன் செய்த துரோகத்திற்காக வாழ்க்கையே இப்படி முடித்து விடக்கூடாது. வர்ஷா சிரித்து கொண்டே சொன்னாள், அம்மா, துணையை தேடி நான் அலைந்த போதுதான் துரோகம் கிடைத்தது. இப்போது நான் என்னை செதுக்கி கொண்டிருக்கிறேன். எனக்காக சரியான துணை, என் பலத்தை புரிந்து கொள்ளும் ஒருவன் வரும்போது தானாகவே அமைவான். அதுவரை நீயும் நானும் நமது உழைப்புமே போதும். வர்ஷா இப்போது பழைய வர்ஷா இல்லை. அவள் ராஜேஸ்வரியின் மகள் என்பதில் பெருமிதம் கொண்டாள். சோம்பேறித்தனம் என்பது ஒரு நோயாகவோ அல்லது பிறர் தரும் அழுத்தமாகவோ இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணின் மன உறுதி அந்த தலைகளை உடைத்து எரியும் வல்லமை கொண்டது என்பதை உலகுக்கு உணர்த்தினாள். சச்சின் அந்த பெண்ணுடன் சேர்ந்து ராஜேஸ்வரியின் வீட்டின் மீது ஒரு போலி வழக்கை தொடர்ந்திருந்தான். என் மனைவி வர்ஷா மனநலம் குன்றியவர். அவளது சொத்துக்கள் அனைத்தையும் அவளது தாய் அபகரிக்க பார்க்கிறார் என்று அவன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தான். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. சச்சின் மிகவும் சாதுவாக நடித்து கொண்டிருந்தான். நீதிபதி அவர்களே, வர்ஷா எப்போதும் தூங்கி கொண்டே இருப்பாள். அவளுக்கு தன் சுய நினைவே இருக்காது. அப்படிப்பட்டவர்களிடம் எப்படி இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்க முடியும் என்று வாதிட்டான். அப்போது வர்ஷா கூண்டில் ஏறினாள். பழைய வர்ஷாவாக இல்லாமல் மிகவும் கம்பீரமாக நின்றாள். நீதிபதி அவர்களே, நான் தூங்கியது என் நோயால் அல்ல, என் கணவன் எனக்கு கொடுத்த மயக்க மருந்தால். இதோ அதற்கான மருத்துவ ஆதாரங்கள். அவர் என் சொத்துக்காகவும் தன் காதலியுடன் வாழ்வதற்காகவும் என்னை ஒரு பிணத்தை போல வீட்டில் வைத்திருந்தார் என்று ஆதாரங்களை சமர்ப்பித்தாள். மேலும் ராஜேஸ்வரி ரகசியமாக பதிவு செய்திருந்த அந்த நள்ளிரவு வீடியோவையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாள். வீடியோவின் சச்சின் அந்த பெண்ணுடன் சேர்ந்து சொத்தை பறிக்க திட்டம் போட்டது தெளிவாக தெரிந்தது. சச்சினுக்கு சரியான தண்டனை கிடைத்தது. வர்ஷா சட்டப்படி விவாகரத்து பெற்று இப்போது தனது தாயுடன் சேர்ந்து ஒரு சிறிய தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறாள். சச்சின் ஒரு ஏமாற்றுக்காரன் என்பது நிரூபிக்கப்பட்டது. மனைவியை வஞ்சித்து கொலை செய்ய முயன்றதற்காகவும் போலி ஆவணங்கள் தயாரித்ததற்காகவும் அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது சச்சின் கையில் விலங்குடன் நின்றான். வர்ஷா அவனை திரும்பி பார்க்க கூட இல்லை. தன் தாயின் கைகளை பிடித்து கொண்டு, அம்மா, எனக்கு திருமணம் வேண்டாம் என்று நீ சொன்னபோது நான் கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போது நான் கற்றுக்கொண்ட பாடம் பெரியது. இனி நான் யாருக்காகவும் தலை குனிய மாட்டேன் என்றாள். சில ஆண்டுகள் கழிந்தன. வர்ஷா இப்போது ஒரு பெரிய தொழிலதிபராக மாறிவிட்டாள். சோம்பேறி என்று முத்திரை குத்தப்பட்ட அதே வர்ஷா இன்று நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி வருகிறாள். ராஜேஸ்வரி பெருமிதத்துடன் தன் மகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணின் அமைதியையும் பலவீனத்தையும் அவளது இயலாமை என்று நினைக்க கூடாது. அவள் துணிந்து நின்றால் எப்பேற்பட்ட சதிகாரனையும் வீழ்த்தி விடுவாள். உங்கள் பலவீனத்தை யாராவது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள அனுமதித்தால் அது உங்களை அழித்துவிடும். உங்கள் பலவீனத்தையே உங்கள் பலமாக மாற்றினால் உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். பெண்கள் தங்கள் உடல் நலனின் அக்கறை காட்ட வேண்டும். சில நேரங்களில் உடல் சோர்வு என்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது ஒரு நோயின் அறிகுறியாக இருக்கலாம். துரோகம் எப்போதும் நீண்ட காலம் மறைந்திருக்காது. உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போது வசதியை விட குணமே முக்கியம் என்பதை நான் தாமதமாக உணர்ந்தேன். இப்போது நானும் என் மகளும் எங்கள் சொந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கிறோம். உண்மையை அறிந்த கௌதம் தன் தவறை உணர்ந்து வருந்தினான்.
முறையான சிகிச்சைக்கு பின் வர்ஷா குணமடைந்தாள். இப்போது அவர்கள் வீட்டில் அமைதியும் அன்பும் நிலவுகிறது. நான் என் வீட்டிற்கு திரும்பினாலும் அத்தை, நீங்கள் இங்கே இருந்தால்தான் வீடு வீடாக இருக்கிறது என்று கௌதம் அடிக்கடி போன் செய்து அழைப்பான். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.